சொல்லுங்க மேடம். என்னாச்சு? போன வேலை முடிஞ்சுதா? மேடம், அந்த பொண்ணு வீட்லயே இல்ல மேடம். அவங்க வீடு பூட்டி இருக்கு. யாருமே இந்த வீட்ல இல்ல மேடம். சுத்தி அக்கம் பக்கத்துல என்கொயரி பண்ணாலும் யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. நான் அப்பவே நினைச்சேன் அந்த சக்தி கண்டிப்பா ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருப்பான்னு. அதனால்தான் அவ இந்த லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அவளை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? மேடம், அவளை நைட்டு முழுக்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப திடீர்னு பார்த்தா அவ வீடு பூட்டி இருக்கு மேடம். சரி, எல்லாரும் உள்ளதான் இருப்பாங்கன்னு செக் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள யாரும் இல்ல மேடம். இங்க பாரு அசோக், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல இந்த இந்து மனுஷாவே இருக்க மாட்டா. ஓகே மேடம். அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? கீழே ஃபங்க்ஷன் கிராண்டா கல்ல கட்டிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க? உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கே. அனிதா, வழக்கம் போல அந்த சக்தி அவ வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளால ஏதாவது பிரச்சனை வருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேத்து நைட்டு வரைக்கும் வீட்ல இருந்தவ இன்னைக்கு காலையில இருந்து வீட்ல ஆளையே காணுமா. அக்கம் பக்கத்துல விசாரிச்சாலும் என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்றாங்களாம். அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த சக்தியை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து லாஸ்ட் மினிட்ல என்னோட நெத்தி போட்டுல துப்பாக்கிய வச்சு உனக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை நிப்பாட்டினவ. அதனால அவ எந்த லெவலுக்கு வேணாலும் போவா. என்கிட்ட சொடக்கு போட்டு சவால் விட்டுருக்கா. அதான், அப்படி இருக்கும்போது என்னால எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அத்தை, ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே அந்த சக்தி கை மட்டுமே ஓங்காது. சில நேரங்கள்ல நம்மளோட கையும் ஓங்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பதட்டத்தை உங்க முகத்துல காட்டாதீங்க. கொஞ்சம் கூலா ரிலாக்ஸா இருங்க. அத்தை, அந்த சக்தியால ஒன்னும் பண்ணி கிழிக்க முடியாது. வாங்க போலாம். இல்ல அனிதா, நீ அவளை சாதாரணமா நினைக்காத. அவ சும்மாவே நம்மள சூப் போட்டு குடிக்கிற ஆளு. இந்த மாதிரி டைம்ல சொல்லவா வேணும்? அவ நம்மள வெச்சு செய்யறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பாப்பா தெரியுமா? அதனால அவளை நம்ம சாதாரணமா எடை போட்டுறவே கூடாது.